ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 1000 கிலோ தங்க கடத்தல் சிக்கிய ஆர்எஸ்எஸின் முக்கிய புள்ளி, இவரை கைது செய்யுமா இடி? பல எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களுடன் இணைந்துள்ளார் திரு கரிகாலன் அவர்கள். வாருங்களோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். 1000 கிலோ தங்கம் கடத்தப்பட்டதா ஒரு செய்தி சொல்றீங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அது அந்த சம்பவம் எப்படி நடந்தது? அதுல மாட்டியிருக்கிற அந்த முக்கிய புள்ளி ஆர்எஸ்எஸ் காரர் யாரு? அதாவது சம்பவம் நடந்து விட்டது. இதில் கீழே கையும் காலுமாக உழைத்த கீழ்நிலையில் இருக்கின்ற கிரிமினல்கள் மட்டும்தான் இந்த தங்க கடத்தலில் சிக்கி இருக்கிறார்கள். இதை மேல இருந்து ஒரு ஆர்கனைஸ்டா பண்ண இந்த குற்ற கும்பலின், இந்த தங்க கடத்தல் கும்பலின் தலைவனான அந்த ஆர்எஸ்எஸ் காரனை தற்போது வரை எந்த நடவடிக்கையும் இடியோ, சுங்கத்துறை அதிகாரிகளோ, ஐடியோ, எந்த நிறுவனமுமே, சிபிஐயோ அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர்கள் சுதந்திரமாக சமூகத்தில் ஒரு அதிகாரம் படைத்த நபர்களாக தற்போது வரை உலாவி வருகிறார்கள் அப்படின்றது ஒரு கசப்பான உண்மையா இருக்குது. இப்ப இந்த தங்க கடத்தல் எப்படி நடக்குதுன்னா, அயன் படத்துல கடத்துவாங்கல்ல, அதை விழுங்கி டாய்லெட் வழியா கேப்சூல் டைப்ல, அப்படி தங்கத்தை பவுடர் ஆக்கி தினசரி 20 பேர் வெளிநாடுகள்ல இருந்து வருவாங்க. ஒவ்வொருத்தங்களும் வயிற்றுல 100 கிராம் அளவிற்கு தங்கத்தை பவுடர் ஆக்கி அதை விழுங்கி கேப்சூலா விழுங்கி எடுத்துட்டு வருவாங்க. அதை விமான நிலையத்தில் உள்ள பாதுகாப்பு அதிகாரிகளுடைய கழிவறை அங்க போய் எடுத்துருவாங்க. அதை சென்னை விமான நிலையத்தில் கடை நடத்தி வந்த ஒரு நபர் அவர் போய் எடுத்துட்டு வந்துருவாரு. இது என்ன விஷயம்னா, சென்னை ஏர்போர்ட்ல தான் இந்த சம்பவங்கள் இந்த கடத்தல் சம்பவம் அப்படின்றது நடந்திருக்குது. இப்ப கடந்த ஆண்டு 267 கிலோ தங்க கடத்தல், பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு நெருக்கமான நிர்வாகி விசாரணை வளையத்தில் அப்படின்லாம் செய்திகள் அப்போதே வெளியானது. அந்த செய்திக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஷபீர் அலி அப்படின்றவர் ஒரு கிஃப்ட் சென்டர் சென்னை ஏர்போர்ட்ல நடத்திட்டு இருக்கிறாரு. சென்னை ஏர்போர்ட்ல கிஃப்ட் சென்டர் நடத்தணும் அப்படின்னா அதனுடைய தேர்ட் பார்ட்டி, சென்னை ஏர்போர்ட்டோட தேர்ட் பார்ட்டியா இருக்கக்கூடிய வித்வேதா பிஆர்ஜி அப்படின்ற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி தான் அங்க கடைகளுக்கான இடங்களை அலோகேட் பண்ற கம்பெனி. அந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த டைரக்டரா பிருத்திவி அப்படின்றவர் இருக்காரு. அந்த பிருத்திவி தான் இந்த ஷபீர் அலிக்கு கடை கிடைப்பதற்கு, அந்த கிஃப்ட் சென்டர் அமைப்பதற்கு ஏர் ஹப் அப்படின்ற பேர்ல ஒரு கிஃப்ட் சென்டர் கடையை அமைக்கிறாரு. அந்த கடையை அமைப்பதற்கு அந்த இடம் பெற்று தருகின்ற வேலையை பார்த்து கொடுப்பது இந்த பிருத்திவி தான். யாரா இந்த பிருத்திவி அப்படின்னு விசாரித்து பார்த்தால், இந்த பிருத்திவி பாஜகவினுடைய மாநில மாணவர் அணியை சார்ந்தவர், அண்ணாமலைக்கு மிக நெருக்கமாக இருந்தவர். அண்ணாமலை லண்டன் பயணம் போனார்ல, அப்போ போக இருந்தார். அவருடைய பயணத்திற்கான எல்லா பிளானையும் ஒருங்கிணைப்பவராகவும் அதை பார்த்து கொள்பவராகவும் இந்த பிருத்திவி அன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருந்தார். அப்ப இந்த பிருத்திவியின் பின்னணியில், பிருத்திவியோட உதவியோட தான் இந்த தங்க கடத்தல் அப்படின்றது நடைபெற்று இருக்குது. ஒரு நாளைக்கு 2 கிலோ அப்படின்ற அளவுல 20 பேர் வெளிநாட்டுல இருந்து கடத்தி எடுத்துட்டு வருவாங்க. அயன் படத்துல எப்படி விழுங்கி எடுத்துட்டு வராங்க, அந்த மாதிரி கடத்தி எடுத்துட்டு விமான நிலையத்தில் இருக்கிற கக்கூஸ்ல அதை வெளியே எடுத்து அதை இந்த கிஃப்ட் சென்டர்ல வேலை செய்யற ஊழியர்கள் போய் அதை கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் இதை ஒயிட் ஆக்குறது, இந்த கருப்பை வெள்ளையாக மாற்றுகின்ற வேலையை பார்க்கிறது. இப்ப இதை என்ன செய்வாங்க அப்படின்னா, இதை வெள்ளையாக்குவதற்கு இருக்காருல்ல ஜக்கி வாசுதேவ், அந்த ஜக்கி வாசுதேவ் மூலமாக இந்த தங்கத்தை விற்று அதை வெள்ளை பணமாக மாற்றுவது. இப்படித்தான் இந்த பிசினஸ் நடக்குது. இந்த பிசினஸை நடத்தி கொண்டு இருப்பவர் அண்ணாமலை தான் அப்படின்ற கேள்வி அன்றைக்கு வந்தது. ஏன்னா இந்த நிர்வாகி பிருத்திவி ரொம்ப அண்ணாமலைக்கு நெருக்கமானவர். இப்ப அண்ணாமலை தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்திருக்கிறாரு. ஏன்னா அந்த கடையோட வாடகை எவ்வளவு அப்படின்னா, அந்த கிஃப்ட் சென்டர் ஏர்போர்ட்ல மாசம் 9 கோடி ரூபாய். இப்போ 9 கோடி ரூபாய் கட்டணும் அப்படின்னா எவ்வளவு பணம் இருக்கணும். அப்போதான் இதன் பின்னணியில் யார் இருப்பார்கள் அப்படின்றத தொடர்ந்து விசாரிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நம்முடைய ஒரு சில சோர்ஸுகள் மூலமாக இதை விசாரித்த பொழுது, இதற்கு பின்னணியில் இருக்கின்ற அந்த முக்கிய புள்ளி ஆர்எஸ்எஸ்னுடைய சேத்திர பிரச்சாரக். அதாவது அவர்கள் தமிழ்நாட்டை 2ஆக பிரித்திருக்கிறார்கள். உத்தர தமிழ்நாடு, தட்சிண தமிழ்நாடு, வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு. இது 2 மாநிலம் அவங்கள பொறுத்த வரைக்கும். அதே போல கேரளா அது ஒண்ணு. இப்ப இந்த 3 இடங்களுக்கும் ஒருத்தர் சேத்திர பிரச்சாரக் தலைவரா இருக்காரு ஆர்எஸ்எஸ்ல. அவர் தான் செந்தில் என்கின்ற நபர். கிட்டத்தட்ட ஒரு 60-65 வயதுள்ள நபர். அவர் தான் இந்த கூலிப்படை, இந்த ஒட்டுமொத்த இப்ப பாஜகவில் இருக்குது இல்ல கிரிமினல் கும்பல், அண்ணாமலை, அமர் பிரசாத் ரெட்டி,
இப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம்ல. இந்த கிரிமினல் கும்பல்களுக்கு எல்லாம் தலைவனாக இருந்து செயல்படக்கூடியவர் தான் இந்த செந்தில். இவர் வந்து பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆளு. இப்ப இவர் தான் இந்த தங்க கடத்தல் பிசினஸ தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கிறாரு. இந்த தங்க கடத்தலுக்கு அங்க ஒரு கிஃப்ட் சென்டர் அப்படின்ற கடையை ஏற்படுத்தி கொடுத்த பிருத்திவி எந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர்னா, பிரதமர் மோடி அவருடைய ட்விட்டர் பக்கத்தை ஃபாலோ பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் ராம் மெக்வால் அவரு ஒன்றிய சட்டத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அவருக்கு உதவியாளராக இவர் பணியாற்றி இருக்கிறார். அண்ணாமலைக்கு மிக நெருக்கமாக செயல்பட்டு இருக்கிறார். இப்படி மோடியே இந்த நாட்டினுடைய பிரதமர் இவருடைய எக்ஸ் பக்கத்தை, ட்விட்டர் பக்கத்தை பின்தொடர்வதற்கான காரணம் என்ன? அவ்வளவு பெரிய ஆளா இவர் அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. இவர் செந்தில், அவர்கிட்ட இவர் ரொம்ப நெருக்கமானவர். சாதிக்காரர் என்ற அடிப்படையிலும் ஆர்எஸ்எஸ் காரர் என்ற அடிப்படையிலும் தன்னுடைய கையாளாக இவரை வந்து வச்சு செயல்பட்டு வந்திருக்காரு செந்தில். செந்திலினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா தான் இவர் சட்டத்துறை அமைச்சர், பிரதமர் மோடி வரைக்கும் இவருக்கு இவ்வளவு பெரிய அறிமுகம் கிடைத்திருக்கிறது. இவ்வளவு பெரிய கொள்ளையடிப்பதற்கான வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1000 கிலோ 1 டன் அளவிற்கான தங்கம் வந்து கடத்தப்பட்டு இருக்கிறது. அது வெள்ளையாக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப சுங்கத்துறை அதிகாரிகள் போட்ட அந்த முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் இதுல வந்து பிரிடிகேட் அஃபென்ஸ் வந்து இருக்குது. தங்க கடத்தல் அப்படின்றது சட்டவிரோதமாக செய்திருக்கிறார்கள். சட்டவிரோதமாக செஞ்சு அதுல இருந்து வயிட்டாக்குகின்ற வேலையை வந்து பார்த்திருக்கிறாங்க. இதற்கான வலுவான ஆதாரங்கள் வந்து இருப்பதா வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கின்ற சூழலில் இடி இந்த செந்திலை கைது செய்யுமா? டாஸ்மாக்ல வந்து ரைட் பண்ற, சேலத்துல வந்து ஏழை எளிய விவசாயிகள், பட்டியல் சமூகத்து விவசாயிகள் வந்து கிருஷ்ணன் கண்ணையன்ற அந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்து விவசாயிகளை என்ன பாடுபடுத்துனீங்க? ஒரு 6 ஏக்கர் நிலத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த 6 ஏக்கரை பாஜக மாவட்ட தலைவர் குணசேகரனுக்கு பிடுங்கி கொடுக்கறதுக்காக இவங்க வந்து ஒரு சம்மன் அனுப்பி, அந்த சம்மன்ல இந்து பல்லன் அப்படின்னு வந்து சம்மன் பண்றான் ஒரு அதிகாரி. ஒரு சம்மனுக்கு ஜாதி தேவையா? இதை எல்லாத்தையுமே இந்த ஈடி அப்படின்ற கூலிப்படை எவ்வளவு கீழே இறங்கும்னா, ஒரு 6 ஏக்கர் நிலத்தை ஒரு பாஜக மாவட்ட தலைவருக்காக பிடுங்கி கொடுக்கின்ற அளவிற்கு இடி இறங்கி வேலை செய்யும். பாஜகவே ஒரு கூலிப்படை, ஏகாதிபத்தியத்தின் கூலிப்படை, முதலாளிகளின் கூலிப்படை, பார்ப்பன கும்பலின் கூலிப்படை. அந்த பாஜகவுக்கு ஒரு கூலிப்படை இருக்கிறது என்றால் சட்டப்படி இயங்குகின்ற கூலிப்படை அப்படின்னா ஈடி. அந்த ஈடி இப்படி அப்பாவிகளை, ஒண்ணுமே செய்யாதவங்கலாம் இப்படி டார்ச்சர் பண்ற ஈடி, இவர்களை செந்தில் போன்றவர்களை ஈடி கைது செய்யுமா? ஆர்எஸ்எஸ் சேத்திர பிரச்சாரக் இந்த செந்தில் மீது ஈடி நடவடிக்கை எடுக்குமா அப்படின்றது நம்முடைய அடிப்படையான கேள்வி. 1000 கிலோன்னா அந்த தங்கத்தோட மதிப்பு வந்து எவ்வளவு இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 700-800 கோடி ரூபாய் அளவுக்கு மதிப்பிலான தங்கம். இவர் வந்து இந்த பிசினஸ் மட்டும் பண்ணலங்க. இப்படி தங்க கடத்தல் மட்டும் செந்தில் வந்து பண்ணல. செந்தில் வேற என்னென்னலாம் பண்றாருன்னா, ஈடி வரும், ஈடி ரைடு வராம இருக்கணும்னா எனக்கு நீ வந்து மாதமானால் கப்பம் கட்ட வேண்டும் என்று அந்த வசூல்ல வந்து ஈடுபடுறது. இல்லைன்னா நான் வந்து ஈடியை அனுப்புவேன், நீ எனக்கு பணம் கொடுக்கலனா அப்படின்னு சொல்லி அந்த வேலையை வந்து பார்க்கறது. இப்படி பல வேலைகளை, இல்லீகலான வேலைகள் அத்தனையும் வந்து இவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்ப அண்ணாமலை இருக்காருல்ல, அண்ணாமலை மீது இவ்வளவு குற்றச்சாட்டு. அண்ணாமலை இப்ப மாற்றப்படுவார், அப்ப மாற்றப்படுவார், அண்ணாமலைக்கு நேரம் நெருங்கி விட்டது அப்படின்னு என்னதான் ஊடகங்களில் ஆருடங்கள் சொன்னாலும் அவர் மாற்றப்படாமல் இருப்பதற்கு காரணம் இந்த செந்தில் தான். இந்த செந்தில் தான் அண்ணாமலையை BL சந்தோஷ்ட வந்து அறிமுகப்படுத்துகிறார். பாஜகவினுடைய தேசிய அமைப்பு செயலாளர் BL சந்தோஷ் அவர்கிட்ட அண்ணாமலைய இவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவர் செந்தில், அவர் எப்படி இவ்வளவு பெரிய செல்வாக்கு படைத்தவரா இருக்கிறாரு? அவர் வேற என்ன செய்யறாரு? அவரோட பின்னாடி இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? இல்ல, செந்தில் வந்து ஒசூரை சார்ந்தவர். அவர் வந்து தங்கம் மற்றும் வைர வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். இன்னும் சொல்ல போனால் தெலுங்கு செட்டியார் சமூகத்தை, அந்த ஜாதியை சார்ந்தவர் தான் இந்த செந்தில். பையன் கைதானான்ல பிருத்திவி, அவனும் அதே தெலுங்கு செட்டியார் சமூகத்தை சார்ந்தவன் தான். ஜாதி பாசம் பாருங்க, சாதியாய் இணைவோம், ஒன்றாக தங்க கடத்தலில் ஈடுபடுவோம் அப்படின்னு அந்த பிசினஸை வந்து 2 பேரும் ஒன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இவர் ஒசூர்ல பிறந்து வளர்ந்தவர். இப்படி தங்கம் வைர வியாபாரம் செய்கின்ற ஒரு குடும்ப பின்னணியை வந்து சார்ந்தவர். இவர் வந்து RSSக்கு வர்றாரு. முழு நேரமாக RSS ஊழியராக மாறுகிறார். ஃபர்ஸ்ட் இந்த மாவட்ட அளவில் விபாக் பிரச்சாரக்குன்னு நினைக்கிறேன், அந்த பிரச்சாரக்காக வந்து இருக்கிறாரு. அதுக்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே வந்து ஹெட் அப்படின்னா
பிராந்திய பிரச்சாரக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி பிராந்திய பிரச்சாரக் ஆகிறாரு. அடுத்து சேத்திர பிரச்சாரக் அப்படின்ற இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறாரு. இப்ப இந்த நபரினுடைய முழு நேர வேலையே என்ன அப்படின்னா, இப்படி ஒரு புறம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே செய்யறது. இது தொடர்பா ஒரு சில RSS காரர்கள்ட்ட நம்ம வந்து பேசணும். என்னங்க இப்படி செந்தில் மேல இப்படியான குற்றச்சாட்டுகள் வருது அப்படின்னு நம்ம ஒரு சில RSS காரர்களிடம் இது குறித்து வந்து கேட்டோம். அவங்க வந்து என்ன தெரியுங்களா சொன்னாங்க, எங்க RSS மாதிரி யோக்கியமான அமைப்பு வந்து எதுவுமே இல்லை. RSS என்றால் தேசத்திற்காக, இந்த இந்து கலாச்சாரத்திற்காக பாடுபடுகின்ற ஒரு தேசபக்தர்கள். ஆனா எங்க அமைப்பில் இது போன்ற ஊழல் குற்றச்சாட்டு இதற்கு முன்னாடி வந்ததில்லை. ஆனா இந்த செந்தில் தான் இவ்வளவு மோசமானவராக இருக்கிறார் அப்படின்னு RSS காரர்களாலே செந்தில் குற்றஞ்சாட்டப்படுகிறார் என்றால் செந்திலினுடைய யோகிதை என்னன்னு பாருங்க. RSS காரனாலே வந்து ஊழல், லஞ்சம், லாவண்யம், முதலாளிகளுக்கு வந்து சேவை செய்வது, பணியாட்களுக்கு இந்த நாட்டை வந்து விற்பது, வெளிநாட்டு முதலாளிகளுக்கு காட்டி கொடுப்பது, இந்த வேலையை செய்கின்ற இந்த பாஜக RSS கும்பல் அவங்களே ஒருத்தனை வந்து ஊழல்வாதி, இந்த மாதிரி RSSல வந்து யாரும் இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த செந்தில் வந்து எப்படிப்பட்ட ஒரு நபரா இருப்பாருன்னு பாருங்க. இவங்க கைதாகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த 267 கிலோ தங்கம் எடுத்துட்டு வந்து சுங்கத்துறை அதிகாரிகள்கிட்ட சிக்கிடுறானுங்க சென்னை ஏர்போர்ட்ல. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இவன் வந்து நான் வந்து வேலையை விட்டு ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு பிருத்திவி உஷாரா அமெரிக்காவில் போய் தங்கிட்டான். இப்ப இவரு பெரிய RSS டானு. இப்ப இவரை யாருமே டச் பண்ண மாட்டாங்க. அதனால இவர் வெளியே வந்து சுத்திட்டு இருக்கிறாரு. அந்த கடை நடத்திட்டு இருந்த இஸ்லாமியன் சபீர் அலி முஸ்லீம், அவரு கூட இருந்த ஒரு 7-8 பேர், அவங்க தான் வந்து இப்போ வரைக்கும் சிறையில் இருக்கிறாங்க. இதற்கு பின்னணியில் இருந்து எல்லாவற்றையும் செய்கின்ற இவர் வந்து இன்னும் வெளியில தான் உலாவிட்டு இருக்கிறாரு. இந்த செந்தில் வந்து இன்னும் பல வேலைகள் வந்து செய்யறது. இப்ப ரஜினியை வந்து சந்திப்பது, அவர்கிட்ட வந்து ஒரு அஜெண்டா கொடுத்து இதை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றது, இப்படி எல்லாவற்றையும் கேட்பாரா? ஆமா கேட்பாரு. அந்த அளவுக்கு செல்வாக்கு பொருந்திய ஒரு நபராக இந்த செந்தில் வந்து இருக்கிறாரு. அதான் இவர் இதுவரைக்கும் வந்து பேசப்படாத ஒரு நபர். இப்ப இவரை வந்து முதலா வந்து அம்பலப்படுத்தியது நக்கீரன் பிரகாஷ் தான். தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டு அம்பலப்படுத்திட்டு இருக்கிறாரு இவர் என்னென்னலாம் செய்யறாருன்னு. அதிமுக வந்து இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகி கிடக்கிறதுக்கு இவரும் ஒரு முக்கிய காரணம். இவரை வந்து என்ன தெரியுங்களா சொல்றாங்க RSS காரங்க, தமிழ்நாட்டின் மோகன் பகவத் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவருக்கு வந்து பில்டப் கொடுக்குறாங்கன்னா பாருங்க. அண்ணாமலை பிரச்சனை, எல்லா பிரச்சனையுமே வந்து டீல் பண்றவரு இவர் தான். அதே போல முக்கிய புள்ளிகள், தொழிலதிபர்கள், இவங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறது, இவங்களை எல்லாரையும் வந்து கைக்குள்ள வச்சுக்கிறது, அதாவது இவருடைய சிறப்பா வந்து ஒண்ணு வந்து சொல்றானுங்க. என்னன்னா எதிர் முகாமுக்கு போய் அங்கே நமக்கு வந்து ஆட்களை வந்து வென்றெடுத்து கூட்டு வருவாரு, அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் இந்த செந்தில் அப்படின்றாங்க. ஒரு கிரிமினல் எப்படி மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக இருந்து கொண்டு அவர் RSS அமைப்பில் இருப்பதனாலேயே அவருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு வழங்கப்படுகிறது, அவர் சுதந்திரமா திரியிறாரு அப்படின்றதுக்கு செந்தில் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். செந்திலை ED கைது செய்ய வேண்டும். செந்திலை ED கைது செய்யுமா அப்படின்றதுதான் நம்முடைய அடிப்படையான கேள்வி. செந்திலை கைது செய்தால் சட்டவிரோதமாக இவர்கள் தமிழ்நாட்டில் செஞ்சிட்டு இருக்கிற பிசினஸ், கேரளாவில் செஞ்சிட்டு இருக்கிற பிசினஸ் எல்லாமே மொத்தமா கையும் களவுமா சிக்கும். அண்ணாமலைன்றவன் வந்து இந்த குற்ற கும்பலின் ஒரு தளபதி அப்படின்னா, இந்த குற்ற கும்பலுக்கு தலைவன் யாரு அப்படின்னா இந்த செந்தில் தான். அண்ணாமலை வந்து வீத லீடர்ஸ் அப்படின்னு கரூர்ல ஒரு NGO மாரி வச்சுட்டு கூட்டம் நடத்திட்டு இருக்கிறப்பதான் இவருக்கும் இந்த செந்திலுக்கும் அண்ணாமலைக்கும் ரொம்ப நெருக்கம் ஏற்பட்டிருக்குது. அதுக்கு பிறகுதான் வந்து BL சந்தோஷ் இன்னும் ஸ்ட்ராங்கான இவரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி பாஜகவினுடைய மாநில தலைவராக ஆக்கியிருக்கிறார்கள். இப்ப இந்த நபர் மீது ED நடவடிக்கை எடுக்குமா அப்படின்றதான் நம்முடைய கேள்வி. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.